இந்த ஐஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் நம்மளோட கண்டென்ட் கிரியேஷனில் நம்மளோட கன்சிஸ்டன்சியை பறக்க விடுறோம் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தேன். பட் அது நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நடக்கல. இதுக்கு மேலேயும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைங்கிறத நம்மளால உணர முடியும். ஆக்சுவலாக மெயின் ரீசன் என்னவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் தான் நண்பர்களே. நம்ம வாங்கினது வந்து பேஸ் வேரியன்ட். இந்த பேஸ் வேரியன்ட்ல 128 தான். இந்த ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் அதோட பேஸ் வேரியன்ட் வந்து அந்த அளவுக்கு போதுமானதா இல்லை நமக்கு. அதுவும் கண்டென்ட் கிரியேஷனுக்கு டெஃபினெட்லி 128லாம் சத்தியமா பத்தாது. பட் இதோட கேமரா குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. அது வந்து குறை சொல்ற அளவுக்கு இல்லை. அதுவும் அவுட்டோர்ஸ்ல ரொம்பவே அருமையா இருக்கு. இந்த ஐபோன் வாங்கினதுல நடந்த ஒரு 2 நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து ஒரு 2 மில்லியன் வியூஸ் வந்து ஜெனரேட் பண்ணிருப்பேன் இதை பத்தி கண்டென்ட் போட்டு. ரெண்டாவது ஒரு $2 வந்து ஏர்ன் பண்ணிருக்கேன். இப்போதைக்கு அது வந்து டெவலப் ஆகும்போது எவ்வளவு வருதுன்னு நம்ம பார்க்கலாம். மெயின் ரீசனே எனக்கு என்ன தாட் இருந்ததுன்னா, இது வாங்கின அமௌண்ட்டை எப்படியாவது ஒரு 6 மாசத்துக்குள்ள எடுத்தாகணுங்கிற ஒரு பிளான் பண்ணி தான் வந்தேன். ஆனா ஆல்ரெடி ஒரு 3 மாசம் ஆச்சு, ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா இதுவும் அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டா இல்ல. பாதி நேரம் இந்த ஸ்டோரேஜ் இல்லைங்கிற மெசேஜ் தான் நம்ம ரீட் பண்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இன்னொரு மெம்பரை நம்ம ஃபேமிலியில் வந்து ஆட் பண்ணி ஆக வேண்டியது இருக்குது. ஸோ அதை நான் வந்து அடுத்த ரீல் அப்டேட் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்களும் ஒரு ஐஃபோன் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா, அதுவும் கண்டென்ட் கிரியேட் பண்ணுற ஐஃபோன் யூஸராக இருக்கீங்கன்னா உங்களோட கதறுகளையும் கமெண்ட்ஸில் போட்டு விட்டு போங்க. நீங்கள் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறீங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கலாம்.